குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு தை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35 திதி இன்று காலை 6:58 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் மாலை 4:19 வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் அதிகாலை 1:38 வரை சௌபாக்கியம், பின்பு சோபனம். கரணம் இரவு 7:48 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் சித்த யோகம் 4:19 மாலை வரை, பின்பு மரண யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் மாலை 4:19 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்றைய தினம் சனிக்கிழமை. தியாக பிரம்ம ஆராதனை இன்றைய தினம் கீழ்நோக்கு நாள். சனிக்கிழமை அப்படின்னும் போது நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே மாதிரி சனி பகவான் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு எல்லாமே செய்யலாம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது, நவக்கிரக வழிபாடு அதை விட சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமம் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நவக்கிரகத்தை பத்தி சொல்ல போறேன். நவக்கிரகம் அப்படின்னும் போது அந்த நவக்கிரகத்தின் வழிபாடு, பைரவ அடியார்கள். பைரவ அடியார்கள்னா கால பைரவர், சொர்ணாவர்ஷ பைரவர், அதே மாதிரி பைரவர்லயே ஞான பைரவர், அஷ்ட பைரவர், இந்த மாதிரி பைரவரை மட்டும் கும்பிடக்கூடிய அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஸ்பெசிபிக்கா நவக்கிரகத்தை ஏன் வழிபடுகிறார்கள், அதன் முறை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் மாந்தியும், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் புத பகவான். இன்றைய தினம் இந்த நவக்கிரகத்தை பத்தி வழிபாடு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே போல வகுப்பு, நான் வகுப்பு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 9 மணிலேருந்து ஆரம்பிக்கப்படும். ஏன்னா 25 26 எல்லாருக்குமே லீவு. ஏன்னா 26 பார்த்தீங்கன்னா குடியரசு தினம். அதனால இது சனிக்கிழமைன்னு சொல்லும்போது உங்களுக்கு சனிக்கிழமை 25 வருது. 4வது சனிக்கிழமை அப்படின்னும் போது அது கவர்மெண்ட் ஹாலிடேவும் வருது. அதனால இந்த வகுப்பு அன்றைய தினம் போடப்படும். அதற்கு முன்பு 2 நாளைக்கு முன்பு எல்லோரும் பதிவு பண்ணிக்கோங்க. ஃபீஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய். ஏன்னா இது தாந்திரிகம் மாந்திரிகம் இரண்டும் சொல்லி கொடுக்கப்படும். நிறைய பேர் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்த சொல்லி தர மாட்டாங்க. நிறைய இடத்துல நானே போயிட்டு நிறைய ஏமாந்து தான் வந்திருக்கேன். இது வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் சொல்லி தரப்படும். வாழ்க்கைக்குன்னா இப்ப நமக்கு நிறைய எதிரிகள் தொல்லை இருக்கும், வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி செய்வினை கோளாறுகள் நிறைய, செய்வினை கோளாறுகள், செய்வினை தோஷம். ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் மாந்தியும் இணைந்திருந்தால் அவர்களுக்கு செய்வினை தோஷம் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், எப்படி செய்வது, அதுக்கு மாந்திரீகத்துல என்ன
பரிகாரம் அப்படின்றத எல்லாமே சொல்லி கொடுக்கப்படும். அப்படி வகுப்புக்கு வருகிறவர்கள் 22 உங்களுடைய ஃபீஸ் அனுப்பிச்சிருங்க. வாட்ஸ்அப்ல பாதி பணம் அனுப்பிச்சிருங்க. பாதி பணம் வந்து கூட நீங்க கட்டலாம், தப்பு கிடையாது. அதே போல உங்களுடைய அட்ரஸ், உங்க பேரு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 25 பேர் தான். ஏன்னா நிறைய சேர்ந்தா உங்களுக்கும் டவுட்டு கேட்க முடியாது, எழுதவும் முடியாது. அதனால 25 பேர் தான். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் மூலயமா நீங்க பேசிக்கலாம். ஜிபே இதே நம்பர் தான், இதுக்கே நீங்க பணம் அனுப்பலாம். இப்ப நம்ம அந்த நவக்கிரகம் பைரவர் அடியார்கள் நவக்கிரகத்தை வழிபடுகிற முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லா சிவன் கோயில்களும் கால பைரவர் சன்னதிக்கு அருகில தான் நவக்கிரக சன்னதியும் இருக்கும். ஏன்னா பழங்காலத்து சிவன் கோயில்லாம் பாருங்க, பக்கத்துல தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிணறும் இருக்கும். அந்த காலத்து கோவில்கள்ல மட்டும்தான் சொல்றேன் நானு. அந்த காலத்து கோயிலெல்லாம் இந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டு இருக்கும். நவ கிரகங்கள் அப்படின்பது 9 பேர். காலதேவன் என்று அழைக்கப்படும் கால பைரவ பெருமானுக்கு கட்டுப்பட்டவர் என்பதை நமக்கு உணர வைப்பதற்காக தான் இந்த மாதிரி சிவாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சிவாலயத்துல நவக்கிரக சன்னதியை 12 முறை வலம் வருவதன் மூலமாக அன்றைய தினத்தில் நாம் செய்த கர்ம வினைகளை நவக்கிரக அதிபதிகள் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை புண்ணிய ஆத்மாவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த நவக்கிரகத்தை 12 முறை வலம் வந்த பிறகு கண்டிப்பாக கால பைரவ பெருமானை வழிபட வேண்டும். முதல் சுற்று சுற்றும் போது சூரிய பகவானின் பிராண தேவதையான ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பெருமானே போற்றி போற்றி என்று ஜெபிக்க வேண்டும். இரண்டாம் சுற்று சந்திர பகவானின் பிராண தேவதையான கால பைரவா பெருமானே போற்றி போற்றின்னு ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி மூன்றாவது சுற்று சுற்றும் போது குரு பகவானை நினைக்க வேண்டும். குரு பகவானின் பிராண தேவதை யாருன்னா அசிதாங்க பைரவ பெருமான். அந்த மாதிரி அசிதாங்க பைரவ பெருமானே போற்றி போற்றி என்று சொல்ல வேண்டும். நான்காவது சுற்று சுற்றும் போது ராகு பகவானின் பிராண தேவதையான சம்ஹார பைரவ பெருமானே போற்றி போற்றி என்று ஜெபிக்க வேண்டும். அதே போல ஐந்தாவது சுற்று சுற்றும் போது புத பகவானின் பிராண தேவதையான உன்மந்த பைரவ பெருமானே போற்றி போற்றி என்று ஜெபிக்க வேண்டும். ஆறாவது சுற்று சுற்றும் போது சுக்கிர பகவானின் பிராண தேவதையான குரு பைரவ பெருமானே போற்றி போற்றி என்று ஜெபிக்க வேண்டும். அதே போல ஏழாவது சுற்று சுற்றும் போது கேது பகவானின் பிராண தேவதையான பீஷண பைரவா பெருமானே போற்றி போற்றி என்று சொல்ல வேண்டும். எட்டாவது சுற்றுக்கு சனி பகவானின் பிராண தேவதையான, ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, குரோதன பைரவ பெருமானே போற்றி என்று சொல்ல வேண்டும். ஒன்பதாவது சுற்று சுற்றும் போது செவ்வாய் பகவானின் பிராண தேவதையான சண்ட பைரவ பெருமானே போற்றி என்று ஜெபிக்க வேண்டும். 10வது சுற்று சுற்றும் போது இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு காரணமாக இருந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் நன்றி நன்றி என்று ஜெபிக்க வேண்டும். 16வது சுற்று சுற்றும் போது இன்று வரையிலும் இந்த ஆலயத்தையும் ஆலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அனைத்து சிவபக்தர்களுக்கு நன்றி என்று ஜெபித்து வலம் வர வேண்டும். அதாவது 12வது சுற்று சுற்றும் போது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த நவக்கிரக நாயகர்களை வழிபடும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு நன்றி என்று நினைத்தவாறு நவக்கிரக நாயகர்களை வலம் வர வேண்டும். அதன் பிறகு அருகில் உள்ள கால பைரவர் பெருமானை ஓம் ஹ்ரீம் பம்
மகா பைரவாய நமக என்று நினைத்தவாறு கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதே போல சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த நவக்கிரகத்தை வலம் வந்து இந்த பைரவ பெருமானின் பெயரை சொல்லி ஜெபித்து நீங்க வலம் வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற கர்மாக்கள் எல்லாம் விலகி நவக்கிரக தோஷத்தால் ஏற்படுகின்ற எல்லா விதமான தோஷங்களும் விலகி உங்களுக்கு நன்மை நிறைய நடக்கும். இதை ஒவ்வொரு வாரமும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஒரே ஒரு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வைத்து வணங்குங்கள். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி வணங்காதீங்க. ஒரே ஒரு பிரார்த்தனை, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். மனமுவந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்குதா இல்லையான்னு அதுக்கப்புறம் பாருங்க. ஏன்னா யார் ஒருவர் நவக்கிரகத்தை ஆட்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். ஏன்னா நவக்கிரகங்கள் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்வது. சரிங்களா? அதனால இத எழுதி வச்சுக்கோங்க. சூரியனை வணங்கினா என்ன, சந்திர பகவானை வணங்கினா என்ன, பைரவரை சொல்லணும்ன்றது சொல்லியிருக்க. அதை எழுதி வச்சுக்கிட்டு தினந்தோறும் பேப்பர்ல கூட எழுதி வச்சு கொண்டு போங்க. ஏன்னா எல்லாருக்கும் அது ஞாபக சக்தி இருக்காது. அதனால சுத்தி வரும்போது அந்த பைரவர் பேரை மனசுல நினைச்சுக்கோங்க. சூரியனை சுத்தி வரும்போது அந்த பைரவர் பேரை சொல்லுங்க. அது மாதிரி சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கு புதன், குரு பகவான், இந்த மாதிரி லைனா சொல்லிக்கிட்டு 9 பேரையும் சொல்லி வணங்கிட்டு 10வது அந்த அடியார்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க. அதே போல இந்த கோவிலை கட்டியவர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க. கடைசியாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த சிவனை வேண்டி வணங்கி வாருங்கள். சிறப்பாக இருக்கு. இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வருமானத்தை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். திறமையை வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும். எதிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள். உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. துணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவுகளுடன் ஒத்துழைப்பு ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எதையும் தாங்கும் மன வலிமை இன்னைக்கு உண்டாகுகின்ற ஒரு தருணம். இடமாற்ற முயற்சி கைகூடும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி பத்திரம் தொடர்பான விஷயத்துல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். தொலைதூரத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக ஒரு
சந்தோஷமான செய்திகள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். கமிஷன் பணிகள்ல லாபங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 5ஆம் எண் அசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி கைகூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதலான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். பொருளாதார பிரச்சனைகள்லாம் குறையும். நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக அமையும். ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள்லாம் குறையும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் புகழ் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் எண் அச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனையோடு செயல்பட வேண்டியது அவசியம். வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தை சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்டாரம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, தவறிய சில ஆவணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சில விஷயத்தில் கட்டுப்பாடுகளை குறைத்து கொள்வது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்துல நிறைய போட்டிகள் இன்னைக்கு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தடைகள் மூலம் புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படும். பெற்றோர் வழியில ஒத்துழைப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தாழ்வு மனப்பான்மையை ஓரமா ஒதுக்கி வைங்க. இல்லை அப்படின்னா ஒரு விதமான குழப்பங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். புதுவிதமான பயணங்கள் மூலம் அனுபவங்கள் அதிகரிக்கும். ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உபரி வருமானம் குறித்த ஒரு முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக கைகூடும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். அதிசய வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி மேம்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்கார குழப்பமான ஒரு நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு தொடர்பான வேலையில உங்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். குடுக்கல் வாங்கல இருந்து வந்த தடைகள் இழுபறிகள் இதெல்லாம் விலகும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். கடினமான வேலையை கூட சாதாரணமா செய்து முடிப்பீங்க. ஆரோக்கியம் மேம்படும் இன்னைக்கு. அதே மாதிரி சபை சார்ந்த ஒரு தொழில்ல இருப்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்னைக்கு நல்ல செயல் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறைகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, உழைப்புக்கு உண்டான மதிப்பும் மரியாதை கிடைக்கும். நண்பர்களிடத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். பிரபலமானவர்களால் ஆதாயம் ஏற்படும். மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்துல நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நாள். விவசாய துறையில மேன்மை ஏற்படும். அரசு சார்ந்த ஒரு விஷயத்துல
அரசு சார்ந்த தொழிலாகட்டும், வேலையாகட்டும், ஒரு நிலைப்பாடாகட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு வெளி வட்டாரத்துல புதிய அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்றைய தினம் கோயில் திருப்பணி சார்ந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். போராடும் நட்சத்திரம் ஒத்துழைப்பான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால பொறுமையோட எதையும் செய்யுங்க. வேலை செய்யற இடத்துல அதிகாரிகள் இடத்தில் அளவோட இன்னைக்கு அதாவது பேச்சுல ரொம்ப நிதானம் இருக்கணும். குடும்பத்துல மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கியத்துல விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலும் இன்னைக்கு கொஞ்சம் இழுபறியா இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதிர்பாரா சில பயணம் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்கள் சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரம் விழிப்புணர்வு தேவை இன்னைக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வேலையில, அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அந்த வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. உறவுகள் வழியில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். விளையாட்டு விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். தூரத்து உறவினர்கள் வருகை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்துல நல்ல சாதகமான சூழல் அமையும். வழக்குகள்ல நல்ல தீர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்கும். அதாவது முடங்கி இருந்த வழக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். பேச்சில அனுபவ கருத்துக்கள் வெளிப்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.